அல்ஜிப்ரா படிச்சிருந்தோம். ஓகே, ரீகால் பண்றேன் நானு. அல்ஜிப்ரா கீழே நம்ம வந்து பொம்போலே உபா தென் போமாலார் பத்தி படிச்சிருந்தோம். ரைட்டுங்களா? பொம்போலே உபான்னு என்னது? ஹுரூஃப்லாம் ஆல்பபெட்ஸ். ஓகேங்களா? ஏன் ஆல்பபெட் வருதுனாக்கா தத்தாவ் நீலை. தத்தாவுடைய நீலை. அப்போ நீலை தெரியாத பட்சத்துல நம்ம எழுதுவோம். ஸோ இதுதான் பேசிக். அப்ப இந்த ஆப்ரா சிக்கில் நம்ம என்ன விட தேட போறேன்ட்டு உங்க நாலேஜ் தான் பாய்க்க போறேன். பிகாஸ் நாங்க வீடியோ நானும் யூடியூப் செக் பண்ணல. இருந்துச்சுன்னா நான் ஒரு யூடியூப் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் ஆனால் நம்ம இன்னைக்கு படிக்க போறது வந்து ஃபார்ம் 4 டாபிக் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ரைட்டுங்களா? நான் போன வாரம் வந்து உங்களுக்கு லத்தியன் கொடுத்துருந்தேன். ஐ ஹோப் நீங்க அந்த லத்தியன் செஞ்சிருப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. போன வாரம் வந்து நம்ம இந்த லத்தியன் கொடுத்தோம் உங்களுக்கு நான். ஓகே, இந்த லத்தியான் 1 dan latihan 2 நீங்க செஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. ஐ ஹோப் நான் கோ த்ரூ பண்ணல. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா யாருக்காச்சும்? இல்ல சார் இல்ல, வெரி குட்லாம். சோ குட்லா. சோ இப்போ யாருக்காச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க சார் ரெண்டாவது क्वेश्चन தான் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. ஓகே, பிரச்சனை இல்லையா? இப்போ நம்ம ரெண்டாவது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம செய்ய போறோம். இப்போ நான் அதான் வரப்போ இப்போ ரெண்டாவது கேள்வி தான் நம்ம வர போறோம் ஆக்சுவலி. இப்போ ஓகேங்களா? ஓகே, ரெண்டாவது கேள்வி தான் நம்ம செய்ய போறோம். இப்போ ஓகேதான். ஓகே, இப்போ ரெண்டாவது கேள்வி தான் வர போறோம். ஓகே, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது ஆக்சுவலி. இப்போ இதை நீங்க செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா இங்க இருந்து கண்டினியூஷன் தான் நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு போய் செய்ய போறது ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து இந்த பாப் நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிருவோம் ஆக்சுவலி. கன்சிடர் பட் பாருங்க, இந்த ரெண்டாவது கேள்வியில வந்து உங்ககிட்ட வந்து அவன் என்ன சொன்னான்னா, நான் ஏர்லியா டீச் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் கீழே வந்துச்சுனாக்கா bila dia kata kuadratik kamu kena faham dia mesti ada kuasa 2. குவாச 2 இருந்தாதான் குவாட்ராட்டிக். சரிங்களா? அதான் நீங்க क्वेश्चन 1ல செஞ்சிருப்பீங்க. क्वेश्चन 1 நீங்க கிளியரா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நேரத்துக்கு எது குவாட்ராட்டிக்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ குவாட்ராட்டிக்கோட மெயின் குவாட்ராட்டிக்கோட bentuk am. Bentuk am persamaan kuadratik ialah a x kuasa 2 tambah bx tambah c. புரியுதுங்களா? சோ இப்போ இதுல பாருங்க, நீங்க பாருங்க, a வந்து consider ialah a yang berada depan x kuasa 2, b ialah berada depan x, c ialah tak ada x. பாருங்க, a எப்படின்னா முதல்ல இருக்கிறது a கிடையாது. a எங்க வேணா இருக்கலாம். ஆனா a எப்படி சூஸ் பண்ணுனா, a வந்து x குவாச 2 எங்க இருக்கோ, x குவாச கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து e. சரிங்களா? இப்போ ஒன்னாவது கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन a 2x kuasa 2 tolak 5x tambah 1. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா x kuasa 2 எங்க இருக்கு? அப்ப a sama dengan 2. ஓகேவா? அப்ப b sama dengan -5, c sama dengan 1. இது இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்க இது தெரிஞ்சாதான் நான் அடுத்து இன்னைக்கு டீச் பண்றது உங்களுக்கு புரியும். அதனால நான் போன வாரம் உங்களுக்கு இந்த இடத்துல நான் செய்ய சொன்னேன் நான். ஸோ இந்த எல்லா கேள்விக்கும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பிரச்சனை இல்லை. இப்போ b எப்படின்னாக்கா x குவாச 2 tolak 2x. அப்ப இந்த மாதிரி வரப்ப வந்து a வந்து என்னது? இப்ப 1. a வந்து 1/2 1 தான். a வந்து 1 தான். b வந்து -2, c sama dengan kosong. புரிஞ்சுங்களா? plus c பார்த்தோம்னாக்கா 2y குவாச 2 tambah 1. சரிங்களா? சோ x குவாச 2 தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா xன்றது ஒரு ஆல்பாபெட் தான் இருக்கணும் அந்த இடத்துல. x தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. y கூட இருக்கலாம். குவாச 2 இருக்கா? குவாச 2 இருந்துச்சுன்னா அது குவாட்ராட்டிக். இங்க குவாச 2 இருக்கா? இருக்கு. y குவாச 2 ன்னு இருக்கு. அப்ப y குவாச 2 இருந்துச்சுன்னா a sama dengan 2. b வந்து கோசம். b வந்து கோசம். வெரி குட். c sama dengan 1.
எஸ் வெரி குட் அதான் ஆன்சர் ஆக்சுவலி வெரி குட் ஓகே அடுத்து டி டி பாத்தீங்கன்னாக்கா Negatif negatif 1 per 1 2 per A. 2 kuasa 2 tambah 4P. P dengan P kuasa 2 இருக்கு. அப்ப A வந்து negatif 2 per 2. 2, Okay. B sama dengan 4, 4 C sama dengan 0, kosong. okay very good. புரிஞ்சுல very good. Hmm. Okay அடுத்தது E. E பார்த்தோம்னாக்கா 1 minus x minus 2x kuasa 2. அப்ப இதுல A என்னது? A negatif 2. A வந்து பின்னால இருக்கு இருந்தாலும் x cos 2 அங்க இருக்குன்னா அதுதான் A. அப்ப A sama dengan negatif 2. B sama dengan Negatif 1. 1. C sama dengan 1. 1. சரிங்களா? அப்ப F sama dengan 4x cos 2. அப்ப A என்னது? A 4. 4, Yes. B sama dengan B kosong. 0, yes. C equals to C kosong. 0. 0. Very good. Done. C adalah H cos 2 tambah 3 per 2H tolak 4. Apa itu A என்னது? A 1. 1. A equals to 1. B equals to B 3 per 2. 3 per 2. Very good. C equals to C negatif 4. negative 4. Very good. Negative masih ikut அந்த கண்டிப்பா அந்த negative positive ஃபாலோ பண்ணா positive எழுதணும் அவசியம் கிடையாது. negative கண்டிப்பா நம்ம போட்டோம் அந்த இடத்துல. Don't forget. Okay. H 1 per 3 K kuasa 2 tolak 2. Apa A sama dengan A 1 per 3, 1 per 3. B sama dengan B kosong. negatif 0, kosong. C sama dengan 2, Negatif 2. 0 வரப்ப 0 க்கு வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வராது. 0 னா 0 தான். 0 is neutral. It won't go to the negative, it won't go to the positive. It's in the middle. அப்ப 0 க்கு வந்து யூனிட் கிடையாது. சரிங்களா? Okay, last question. Last question I வந்து 2R R tolak 3. Right. Okay. அப்ப இந்த மாதிரி வரப்ப கம்பைன் பண்ணணும். Kembang பண்ணோம். முத கம்பைன் பண்ணணும். அப்ப 2R வந்து 2R kuasa 2 tolak 6R. அப்ப A A 2. sama dengan 2. 2. Right. A sama dengan 2. B sama 6. dengan -6. Negatif 6. C sama. ஓகேங்களா? கிளியர்? Okay sir. ஓகே வெரி குட். சோ இப்போ இதுதான் பேசிக் தெரியுமா? இது புரிஞ்சுச்சுன்னா இந்த பாப் வந்து அவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்காது. உனக்கு கம்பாங் வந்து உங்களுக்கு வந்து கம்பாங் என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப எப்படி வந்து ஒரு கொஸ்டினை கம்பாங் பண்ணணும், ஒரு அல்ஜிப்ரா கொஸ்டின் எப்படி கம்பாங் பண்ணணும், டாராப் வந்து சிங்கிள் டிஜிட்ல டபுள் டிஜிட் உள்ள கம்பாங் எப்படி செய்யணும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப இதுல எது ஏபிசின்னு தெரிஞ்சிருச்சுன்னா தென் இந்த பாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபால் இன் பிளேஸ். யூ ஜஸ்ட் நீட் டு டு சம் எக்ஸசைஸ். கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சாலே போதும், நமக்கு இந்த பாப் டீட்டெயிலா புரிஞ்சிடும். ஆக்சுவலி புரியுதுங்களா? இந்த ஏபிசி அப்புறம் வந்து உங்களோட அங்க கம்பாங் இது ரெண்டும் பிளஸ் வித் நான் ஏர்லியா உங்களுக்கு 2 லெசன்ல கொடுத்துருந்தேன். போன வாரமா முந்தின வாரமோ A ஓட மீனிங் என்னது, B ஓட மீனிங் என்னது, C ஓட மீனிங் மீன்ஸ் இன்டர்பிரேஷன். A மீன்ஸ் வாட் கோயிங் டு கிவ் யூ, B மீன்ஸ் வாட் கோயிங் டு கிவ் யூ, C மீன்ஸ் வாட் கோயிங் டு கிவ் யூ. A வந்து என்ன சொல்லுது, B என்ன சொல்லுது, C என்ன சொல்லுது. ஒன்னொன்னுக்கும் ஒரு இண்டிகேஷன் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நம்ம காடியில போறப்போ ஒரு லைட் அடிச்சுச்சுன்னா தெரிஞ்சல அப்படி இதெல்லாம் கரெக்டான சம்திங் ராங், இதெல்லாம் பிரேக் சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி இந்த ஏபிசிக்கும் இண்டிகேஷன் இருக்கு. A ஓட இண்டிகேஷன், B ஓட இண்டிகேஷன், C ஓட இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்பா. சரிங்களா? சோ அது எல்லாம் நான் டீச் பண்ணிட்டேன். ஐ ரிப்பீட் அகைன் ஆல்சோ. இதான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். A lebih daripada kosong. Bila A lebih daripada kosong, பாருங்க U வரும். கிராஃப் U. புரியுதுங்களா? Bila A kurang daripada kosong, இந்த சிம்பிள் வந்து கூறாங் சொல்லுவாங்க. A கூறாங் இப்ப கosongனா இண்டிகேஷன் பாத்தீங்கன்னா n வருது. அப்போ உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக்கல்ல 2 விதமான கிராஃப் தான். ஒன்னு U, ஒன்னு n. இப்போ அந்த A ஓட வேல்யூ just go for A வேல்யூ. A வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து U கிராஃப் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுவே வந்து A கிராஃப் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா, A ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து n கிராஃப் கிடைக்கும். அதுதான் A ஓட வேல்யூஸ். ஓகேங்களா? bentuk fungsi kuadratik. A ஓட வேல்யூ A இது can be in positive, can be in negative. A 0 வரக்கூடாது. A 0 வந்துச்சுன்னா it's not a quadratic. itu bukan satu quadratic. A tak boleh jadi kosong. Karena A kena ada. A bila ada nilai baru x kuasa 2 akan wujud.
Kalau A jadi kosong, X kuasa 2 akan jadi kosong. X kuasa 2 hilang, maka itu bukan kuadratik. ஓகேங்களா? அதே மாதிரி தான் B பேசி எடுத்தோம் நம்ம. இங்க வருவோம். இப்போ இது முடிச்சாச்சுல. இப்போ இந்த ரெண்டு கிராஃப் வரப்ப இது பாருங்க, இது வந்து U கிராஃப். ஓகே, U கிராஃப் வரப்ப இது வந்து kita panggil titik maksimum. Titik maksimum. U கிராஃப் வரப்ப titik yang kita akan cari ialah titik maksimum. இதுவே வந்து N கிராஃப் வந்துச்சுன்னா kita akan cari titik minimum. Ingat bila N graph, maka maximum value வந்து we can go for the titik maximum. Ataupun dia boleh panggil titik pusingan. They can call it titik pusingan ataupun titik maksima. U, bila dia pergi U ialah titik minima ataupun dia panggil titik maksima. Titik pusingan juga. Titik pusingan the maximum or minimum value lah. Either one. ரெண்டுக்குமே titik pusingan தான் சொல்லுவாங்க actually. அப்படின்னா titik pusingan நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது மினிமமா மேக்ஸிமமா அப்படின்னு. எப்படி கிடைக்கும்? A ஓட வேல்யூ. A பாசிட்டிவ்னா மினிமம், A நெகட்டிவ்னா மேக்ஸிமம். இப்படிதான் வரும். இந்த இது வந்து நான் மிங்கு கம்பார்ட் ஸ்லைட்ல வந்து இந்த நோட்டா நான் போட்டுருவேன் நானு. இது நீங்க ரெஃபர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டன். பாருங்க, titik maksima atau titik minima bagi suatu kuadratik. Dia akan dapat daripada nilai A. Okay? Okay now. So இப்போ நம்ம படிக்க போறது Paxis symmetry. Paxis symmetry ஏற்கனவே நாங்க டச் பண்ணிட்டேன். Paxis symmetryன்றது dia belah tengah. Belah tengah-tengah, சென்டர்ல இருக்கும். ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் Paxis symmetry. புரியுதுங்களா? அப்ப B akan mempengaruhi Paxis symmetry. B akan mempengaruhi Paxis symmetry. Okay, இந்த ஸ்லைட் நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சொல்றாங்க இந்த இடத்துல இந்த H M என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். doesn't matter. ஓகேங்களா? ஓகே, இந்த கிராஃப் வருது இப்ப. ஓகே, இது நம்ம செய்யணும் एक्चुअली இப்ப. ஓகே, இப்போ இத மட்டும் நீங்க கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். Question 1. Tentukan bentuk graf yang berikut. ஒன்னாவது A வந்து N U ஆ? இந்த கிராஃப் வந்து N வருமா U வருமா? U. U வரும். ஏன் U வரும்? ஏன்னா அந்த பாசிட்டிவ் அதுல காஸ்ட் ஆமா, இங்க A வேல்யூ இருக்கு. A வந்து 1. A1, A1. Maka bila A sama dengan 1, itu ialah positif. Bila positif, graf U. B ialah என்ன நெகட்டிவ். negatif வருது. அப்ப negatif வந்துச்சுன்னா graf எப்படி வரணும்? என்ன வரணும்? N வரணும். Very good. ஏன்னா பாருங்க, -1. Walaupun tak ada nombor, ada kata bila 1 kamu tak akan tulis. Apa negatif X cos 2 na negatif 1 ன்னு அர்த்தம். அப்ப A வந்து negatif 1. Bila A negatif 1 ialah kurang daripada 0. A sama dengan negatif 1. A kurang daripada 0. Bila A kurang daripada 0, dia mesti graf N. Di sini ialah A sama dengan 1. Maka A lebih besar daripada 0. Maka ialah U. Okeyங்களா? Okay, bagi setiap graf fungsi di bawah nyatakan julat bagi A. Ada dalam apa itu U வருது. Bila U, dia mesti A lebih besar daripada 0. Okay, இங்க U வரப்ப A mesti என்ன பச்சி? இது boleh A mesti Okay, இது வந்து A kurang daripada 0. இதான் ஆன்சர். A 1 2 A வந்து A lebih daripada 0, B வந்து A kurang daripada 0. சரிங்களா? சோ இதுதான். சோ இப்ப நிலை A வச்சு நம்ம இந்த கிராஃபை துண்டுகன் பண்ண முடியும். whether it's a U graph or N graph. A வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு U கிராஃப் வரும். A வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா நெகட்டிவ் N. அப்ப கிராஃபும் N தான் வரும். Remember like that. A negative na N graph. N negative start with N, graph N தான். Positive na U. So remember like that lah, easy for you. Okay now. Titik minima maxima வருவோம் பக்கத்துல பண்ணானே. Okay. இது முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம தீட்டேக்கு வருவோம் இப்ப. Okay. தீட்டே வந்து நீங்க இதுக்கு முன்னுக்கு படிச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து கோஆர்டினேட்னு படிச்சிருப்பீங்க. கோஆர்டினேட்ல என்ன இருக்கும்?
can tell me what is coordinate? Anyone? Yeah. Okay. Coordinate நமக்கு வந்து ரெண்டு நீளை, ஒன்னு x ஒன்னு y இப்படி எழுதுவாங்க. Y. x y. இந்த 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 சாத்தா சொன்னல, இது வந்து y சாத்தா, இது வந்து x சாத்தா. கோஆர்டினேட் நம்மளோட பிளேசிங் ஈவன் நம்ம இருக்கிறது கூட அந்த மாதிரி தான். இப்போ நம்ம மலேசியால இருக்கோன்றப்ப இதுக்கும் ஒரு கோஆர்டினேட் இருக்கும். அதுதான் நம்ம வந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட் சொல்லுவாங்க एक्चुअली. லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் சொல்லுவாங்க एक्चुअली. புரியுதுங்களா? சோ பூமின்றப்ப நம்ம லாங்கிட்யூட் லேட்டிட்யூட்னு பேசுறோம். அப்ப ஜிபிஎஸ் அதான் கோஆர்டினேட். அந்த பாயிண்ட் இப்போ மலேசியால இருக்கப்ப நீங்க வந்து கோலம்பூர்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் இருக்கும். பினாங்ல இருந்தீங்கன்னா உங்க லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் இருக்கும். ஜேபில இருந்தாக்கா ஒரு லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் இருக்கும். சோ அந்த மாதிரி இண்டிவிஜுவலி ஒரு ஒரு இட லொகேஷன் இருக்கு. அது வந்து வேர்ல்ட் மேப்ல உள்ளது. அப்ப நம்ம கணக்கு செய்யறப்ப அதோட பேசிக் ஸ்மாலர் வெர்ஷன் தான் இந்த சாத்தா x dan y. அப்ப x க்கு நமக்கு நீளை போட்டுருப்போம். இந்த நீளை வரும், y க்கு நீளை இருக்கும். நம்ம இதுல போட்டுருந்தேன் நானே. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இந்த பக்கெட் வந்து நெகட்டிவ் வேல்யூ, இது வந்து நெகட்டிவ் வேல்யூ. y மேல போனுச்சுனா பாசிட்டிவ், y கீழ இறங்குனா நெகட்டிவ், x ரைட்ல போனா பாசிட்டிவ், x லெஃப்ட்ல போனா நெகட்டிவ். சென்டர்ல வந்து 0 இருக்கும். இதுதான். சோ இப்போ இதுதான் வந்து நம்ம கோஆர்டினேட் சொல்லுவோம் एक्चुअली. So each and every titik we have coordinate. Semua titik kita ada coordinate பத்தி பேசனால. அப்ப அந்த கோஆர்டினேட் அப்ப எப்படி எழுதுவோம்னாக்க x dan y. x ன்றது இந்த நீளை. இப்போ ஒரு திட்டை இங்க இருக்கு, இப்ப இதான் திட்டை வெச்சுக்கோமே. அப்ப இது நேரா கீழ பாப்போம். இங்க எத்தனை இருக்கு? இப்போ இது 1 2 3 4 5. இது வந்து 5. இங்க 1 2 3. அப்ப இது வந்து 5x. x 5, y வந்து 3. அப்ப இந்த திட்டை, இந்த a ஓட திட்டை வந்து 5 3. x முன்னுக்கு எழுதுவோம், y பின்னால எழுதுவோம். x dan y பிராக்கெட்ல கோமா போடணும். அதுதான் திட்டை. bila dikata coordinate, அதுதான் coordinate. So 5 3 coordinate bagi suatu titik lah. So அந்த மாதிரி நிறைய படிப்போம். நமக்கு coordinate நம்பர் இருக்கும். இன்னும் வேற ஒரு பாப்லயும் இந்த டாபிக் படிப்போம் நம்ம. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸா form 1 form 2 form 3 ல வந்து இன்க்ளூடட் ஆயிருச்சு. சோ நீங்க இன்னும் நிறைய படிக்கணும்னாக்கா நீங்க கோஆர்டினேட்னு தரனால நிறைய வரும். கோஆர்டினேட் கீழ வந்து திட்டத்துங்க இருக்கும், கோஆர்டினேட் கீழ வந்து ஜாரா இருக்கும். எப்படி வந்து ஒரு கோஆர்டினேட்க்கு ஒரு கோஆர்டினேட் ஜாரா கண்டுபிடிக்கணும், எப்படி ரெண்டு கோஆர்டினேட் கீழ திட்டத்துங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நீங்க form 1 form 2 form 3 பாப்ல இருக்கும்ல. ஆனா form 5 வரப்ப நமக்கு இது இம்பார்ட்டன்ட் தான். பட் நான் எனக்கு வேற பாப் வரப்ப நான் உங்களுக்கு அதை கைட் பண்றேன். இப்போக்கு கோஆர்டினேட் யூனிவர்சிட்டில உங்களுக்கு தெரிய வேண்டியது கோஆர்டினேட். அப்போ இது கோஆர்டினேட் datang daripada sata. Sata itu ada x dan y. Nilai paksi x dan paksi y. Paksi x ialah mengufuk, right lah, left to right போறது. Kiri ke kanan. அதுதான் mengufuk. Paksi x. Paksi y ialah tegak. Dari atas ke bawah, bawah ke atas. Tak kisahlah, dia berdiri tegak. Berdiri tegak ialah paksi y, kiri ke kanan ialah paksi x. Koordinat எழுதுறப்ப paksi x தான் முதல்ல எழுதணும். x க்கு அப்புறம் தான் y. ஏன் சார் x முதல்ல எழுதணும்னா அதுதான் ஆர்டர். அதான் ஆர்டர்னா ABCD ல பாத்தீங்கன்னாக்கா எந்த ஆல்பபெட் முதல்ல வருதுன்னா x ஆல்பபெட் தான் முதல்ல வருது. Bila x alphabet is the first one, maka nilai x தான் முதல்ல எழுதணும். So mathematical wise order is important. அன்னைக்கு கேள்வி கேட்டிருந்தீங்க. ABC வரப்ப எது சார் முதல்ல எழுதணும்னா ABC தான் எழுதணும். CDA எழுத முடியாது. ஏன் CDA எழுத முடியாதுன்னா A order wise ABC ல A முன்னுக்கு வரனால you have to follow the order. அதே மாதிரி தான் இங்கேயும் x and y follow the order. x முதல்ல அப்புறம் தான் y. cari nilai x baru nilai y. So இதுதான் coordinate. Okay, I hope you understand. Saya rasa kamu faham apa itu coordinate. Okay, so அப்ப என்ன செய்ய போறோம்? ஏன் இப்ப கொண்டே படிச்சோம்னாக்கா இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு திட்டை இருக்கு. இது வந்து a dia kurang daripada kosong. அதான் கிராஃப் n கிடைச்சிடும் நம்மளுக்கு இப்ப, ரைட்டா? அப்ப இந்த கிராஃப்க்கு வந்து நம்மளுக்கு பக்சி சிமெட்ரி கிடைக்கும். எங்க இருக்கு பக்சி சிமெட்ரி? இதுதான் பக்சி சிமெட்ரி. சென்டர்ல இருக்கு பக்சி சிமெட்ரி. இங்க அங்க நடுவுல இருக்கு. ஓகே, ஓகே, இது பக்சி சிமெட்ரி. ஓகே, சோ இப்ப நம்ம சொன்னல பக்சி சிமெட்ரி வந்துச்சுனாக்கா நமக்கு தெரிய வருது a kurang daripada kosong. A kurang daripada kosongனா apa yang kita kena faham? Titik maksima. Titik maksima. சரியா? titik maksima. Kita kena cari titik maksima ataupun titik pusingan. சரியா? இங்க titik maksima-னா இது பாருங்க, இந்த நடுவுல சென்டர்ல இந்த மேல இருக்குல்ல, paling tinggi sekali. Itu dipanggil titik maksima. Maka kita kena cari apakah nilai x, apakah nilai
y. அப்ப அந்த பாயிண்ட், அந்த ஹையஸ்ட் பீக்ல இருக்கல பாயிண்ட் இருக்கல, அந்த பாயிண்டோட x வேல்யூ, இங்க என்ன வேல்யூ இருக்கு x, இங்க என்ன y வேல்யூ இருக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து தீட்டா மினிமா மேக்ஸிமா. சரிங்களா? சோ இப்போ தெரியுது உங்களுக்கு x and y. இப்போ உங்க கேள்வி இதுதான். உங்களோட இந்த பாப்ல கேள்வி mencari paksi simetri. ஓகே, நம்ம கேள்விக்கு வருவோம். இப்ப கேள்வி எல்லாம் mencari paksi simetri. ரெண்டாவது கேள்வி mencari titik pusingan ataupun dipanggil maksimum ataupun minimum. Titik maksima ataupun minimum. So இது ரெண்டு தான் மெயினா அந்த பாப்ல நம்ம பார்க்க போறது. பட் ஆனா கேள்விக்கு the way they going to ask, cara dia tanya akan berubah. Akan berubah, right? Okay. Together with kembang kembang kuadratik. இது மூணு தான் இந்த பாப்ல மெயினா படிக்க போறது இப்ப. ஆனா இந்த இதுதான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுதான் 2 வாரமா படிச்சிட்டு இருந்தோம். குவாட்ராட்டிக் எப்படி கம்பைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? So we just do with that actually. ஓகே, இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். பாக்சி சிமெட்ரி. சரிங்களா? ஓகே. சார் ஒரு கேள்வி சொல்லுங்க. அது தீட்டை மேக்ஸிமம் இது. தீட்டை மேக்ஸிமம் அது மேல இருக்கு பாருங்க. n வந்துச்சுன்னா தீட்டை மேக்ஸிமா வரும். u வந்துச்சுன்னா தீட்டை மினிமா வரும். அது ரவுண்ட் பண்ணுங்க சார். இதுதான் தீட்டை மேக்ஸிமா. புரியுதா? boleh. நான் 10 ஸ்லைட்ல காமிக்கிறேன். இங்க இருக்குல்ல. ஓகே, இதா பிரிச்சுக்கல. இப்போ இங்க போட்டுக்க பாருங்க. தீட்டை மினிமா, தீட்டை மேக்ஸிமா. அப்ப இந்த m இருக்குல்ல, இதுதான். இது x, இது y. அதே மாதிரி இங்க hk போட்டுருக்கல, இது x, இது y. அவன் ஹூரோஃப் வேற போட்டுருக்கான். ஆனா நீளை x. h வந்து நீளை x, k வந்து நீளை y. இங்க m வந்து நீளை x, n வந்து நீளை y. சரிங்களா? சோ இதுதான் நம்ம தேட போறோம். இதுதான் முத வேலை. சோ அப்போ இது நீளை x நீ என்னவா தேடுறியோ, இந்த நீளை x நீங்க எடுத்து போடுறீங்களே, இந்த நீளை x தான் வந்து நம்மளோட பாக்சி சிமெட்ரி. ரிமெம்பர், இந்த கோஆர்டினேட்ல நமக்கு xy கிடைக்குதுல, இந்த xy-ல இந்த x தான் பாக்சி சிமெட்ரி. அந்த x க்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் பாக்சி சிமெட்ரி. சரி, இப்போ இங்க x வேல்யூ என்னது? இப்ப h, ரைட்? அப்ப பாக்சி சிமெட்ரி h. இங்க x வேல்யூ என்னது? m. பாக்சி சிமெட்ரி என்னது? m. புரியுதுங்களா? ஓகே, சோ இப்படிதான் வரும். ஓகே, நவ சோ இப்போ எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த நான் ஸ்லைட் இப்படியே வச்சிருக்கேன். இந்த மூணாவது கேள்விக்கு மட்டும் நீங்க வந்து ஓகே, உங்களுக்கு புரியுதா பாப்போம். இந்த மூணாவது கேள்வியோட ABCD யோட தீட்டை மினிமா, அந்த கோஆர்டினேட் இருக்குல, XY கோஆர்டினேட் இருக்குல, கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த என்னோட பேப்பர் கிளியர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை டு see. கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes டைம் தரேன். நீங்க அதை எனக்கு கோஆர்டினேட் எழுதுவீங்க. நீங்க நான் அதுக்கிட்டே உங்களுக்கு ஒரு வீடியோ செக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துறேன். நான் ஜஸ்ட் ஃபைண்ட் த வேல்யூஸ். தீட்டை மினிமா அப்புறம் மேக்ஸிமா, ஜஸ்ட் ஃபைண்ட் ஃபார் இட். u. அப்ப கிராஃப் u இருந்துச்சுன்னா தீட்டை மினிமாவா மேக்ஸிமாவா? மினிமா. வெரி குட். ஓகே, ரைட். இப்போ x வேல்யூ என்னது இப்ப இருக்கு? அப்ப மினிமா சென்டர்ல கம்மா வரணும். x என்ன வருது இப்ப? 4 வருது. வெரி குட். y வந்து 15. நெகட்டிவ். புரியுதுங்களா? ஓகே, ரைட். சோ ஒண்ணாவது செஞ்சிட்டீங்க இப்ப. ஓகே, ஃபைண்ட் ஃபார் மீ ஃபார் தி நெக்ஸ்ட் 2 क्वेश्चन. இன்னும் ரெண்டு இருக்கு பாருங்க. ஓகே, லகிதிக சொல்லேன். இப்போ 3B 3C 3D. இப்போ 3C 3D உங்களுக்கு புரியுதா? நான் பாக்குறேன். அங்க வந்து அவன் கொடுக்கல. என்ன கொடுக்கல? கோஆர்டினேட் கொடுக்கல. பாக்சி x ஓட கோஆர்டினேட் இல்ல. So how you going to find it? You can find on
ஓகே b ஓட x என்னது மினிமம் மேக்ஸிமம் b வந்து மேக்ஸிமா மினிமம் மேக்ஸிமம் b வந்து மினிமம் மேக்ஸிமமா Maximum. மேக்ஸிமா சார் வெரி குட் ஓகே x வந்து என்ன நீல x சோ இங்க இருக்குடா 11 11 x பாருங்க நேரா இங்க வருது ஐயா ஐயா 3 சார். X வந்து figure sir. பண்டாய் ठीक y 12. 11 தாண்டி போகுது 11 க்கு வரலையே 15 சோ இந்த கோட்டா பாருங்க இப்ப இந்த 10 கோட்டாக்கு வந்து 5 போட்டுருக்காங்க ரைட்டா இன்னொரு 10 கோட்டாக்கு 5 போட்டுருக்காங்க அப்ப இங்க இருந்து எத்தனை கோட்டா எழுது 5 7 கோட்டா ஏறி இருக்கு ரைட்டா 11 தெரியுதா உங்களுக்கு இதா ஓகே ரைட் இப்படி இது பார்த்தோம்னாக்கா இது வந்து 12 இதா இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்க வருது இங்க 14 வரணும் அப்ப நடுவுல வருது ரைட்டா இங்க வருது ரைட்டா அப்ப பாயிண்ட் லீம புரியுதா உங்களுக்கு டபுளாஸ் டோப்ளாஸ் டிகப்ளாஸ் நடுவுல இருக்கு அந்த கோட்டா கணக்கு மட்டும் பண்ணா உங்களுக்கு தெரியும் இப்ப டிகப்ளாஸ்க்கும் ஒம்பாப்ளாஸ்க்கும் நடுவுல இருக்கு இனி எல்லாம் டிகப்ளாஸ் நீ எல்லாம் ஒம்பாப்ளாஸ் அப்ப டிகப்ளாஸ்க்கும் ஒம்பாப்ளாஸ்க்கும் நடுவுல இருக்கு அப்ப டிகப்ளாஸ் பாயிண்ட் லீம டிகப்ளாஸ் பாயிண்ட் லீம் அப்ப உங்களோட எக்ஸ் நிலை வந்து முதல்ல கொடுத்துருங்க டிக y வந்து டிகப்ளாஸ் per puluhan 5 14 க்கு இன்னும் போல belum pergi 14 சரிங்களா சோ இதான் ஆன்சர் actually ஓகே b ஓட c who can give me the c answer sir அது வந்து 13 Lima sir ya 13.5 okay 13.5 13 ஓகே வா ஓகே இப்போ இது கண்டுபிடிங்க பார்க்கலாம் who can tell me where is the -2 -2 4. வெரி குட் யாருக்கு புரியல சார் வணக்கம் சார் சார் எனக்கு திருப்பி முதல்ல ரிப்பீட் பண்ணுங்க ஏன்னா வெளியாயிட்டேன் எது கேக்குறீங்க எது முதல்ல ரிப்பீட் பண்ண சொல்றீங்க சி சார் சி இன்னும் சீஸ் பண்ணல இப்பதான் வந்திருக்கேன் சீஸ் பண்ணல ஓகே ஓகே ஓகேங்களா சி வந்து -2 and 4 சொன்னாங்க இஸ் a right answer ஓகேங்களா இப்போ என்னன்னா எப்படி சார் -2 குறைச்சா முத கேள்வி ஓகேங்களா இங்க பாருங்க இது ரெண்டுமே சமமான இடத்துல பாயிண்ட் இருக்கு இப்ப இங்க -4 இங்க 0 ஓகேங்களா இங்க -4 இங்க 0 அப்ப -4க்கும் 0க்கும் அப்ப 0 tambah dengan -4 bahagi dengan 2 இதுதான் அந்த சாரு பக்தி x ஓட ரெண்டு பாயிண்ட் இருக்கும் பாருங்க சோ அந்த ரெண்டு இத பாருங்க இதான் பக்தி x இருக்குல இந்த கிராஃப் வந்து பக்தி x இந்த ரெட் கலர் கிராஃப் வந்து பக்தி x ல எங்க பர்சிலாங் பண்ணுது பாருங்க இங்கேயும் தான் பர்சிலாங் பண்ணுது ரைட் அப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் பர்சிலாங் பண்றப்ப அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் சோ அந்த பாயிண்ட்ல வந்து எந்த தீட்டை இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து 0 இந்த இடத்துல வந்து -4 யாரோட மைக் ஆன்ல இருக்கு மைக் மியூட் பண்ணிடுங்க அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கியா ஓகே थैंक यू ஓகே சோ இப்போ வந்து நீங்க கேள்வி கேக்குற மைக் ஆன் பண்ணிக்கங்க ஏன்னா நம்ம பேசுற எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு थैंक you சாரி ஓகே சோ இந்த பக்சி பாருங்க இதான் பக்சி x சொன்னல இந்த பக்சி x இங்க இருக்கு இந்த பக்சி x ல இந்த கிராஃப் இருக்கு பாருங்க இந்த சோப்பு கலர் கிராஃப் இந்த சோப்பு கலர் கிராஃப் வந்து இந்த பக்சி x எங்க டச் பண்ணுதுன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல இந்த 0 பாருங்க இந்த இடத்துல ஒரு டச் பண்ணுது இங்க ஒன்னு டச் பண்ணுது
ரெண்டு இடத்துல ஓகேங்களா. இததான் வந்து kita akan kata punca. Remember இதுதான் kita akan panggil punca. இங்கிலீஷ்ல ரூட் சொல்லுவாங்க, ஆக்சுவலி மலையாள புஞ்சன்னு சொல்லுவாங்க. நான் அடுத்து இப்ப புஞ்சன்னு பேசணும், ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் punca? Punca ialah titik persilangan di antara graf dengan paksi X. Root is the intersection, is the place where the graph meet paksi X, X axis. Dia akan bertemu dengan paksi X. Di mana dia bertemu, itulah paksi X. Itu dikatakan paksi X. Apa நம்மளோட paksi X எங்க மீட் பண்ணுது? இப்ப இங்க மீட் பண்ணுது, இந்த இடத்துலயும் இந்த இடத்துலயும். சோ இதோட வேல்யூ என்னதுங்க? 0. இதோட வேல்யூ என்னதுங்க? -4. அப்ப இந்த ரெண்டு வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம paksi symmetry கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? எப்படின்னாக்கா இந்த ரெண்டு x வேல்யூ எடுத்து பிளாஸ் பண்ணணும். see ஒன்னாவது வந்து 0, இது 0, ரெண்டாவது வந்து -4. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம பிளாஸ் பண்ணோம். இப்படியும் பிளாஸ் பண்ணலாம், இல்ல -4 பிளஸ் dengan 0 bahagi 2 இப்படியும் பிளாஸ் பண்ணலாம். doesn't matter. dua-dua cara pun boleh. சார் இப்போ வந்து அது மேக்ஸிமம்னால வந்து பிளாஸ் பண்ணலாம். இல்ல மேக்ஸிமா மினிமா ரெண்டுக்குமே இதான் சாரு. ஓகே ஓகே ஓகே. paksi symmetry தேர்றதுக்கு. ஓகே ஓகே. சரிங்களா? புஞ்சை எடுத்தோன்னே புஞ்சவை நம்ம ரெண்டுத்தையும் பிளாஸ் பண்ணிட்டு அதை டிவைட் பை 2 bahagi dengan 2. ஏன்னா ரெண்டு பக்கத்துமே சம பஞ்சாங். அப்ப நான் bahagi பண்ணா -2 வரும். அப்ப என்னோட paksi symmetry எங்க இருக்கு? இப்ப இங்க இருக்கு. இதான் என்னோட paksi symmetry. இதான் வந்து paksi symmetry. சரிங்களா? சோ என்ன நிலை? -2. அதான் இங்க -2. அப்ப இந்த தீட்டை எங்க மீட் பண்ணுது? 4ல மீட் பண்ணுது. அப்ப தீட்டை -2 4. வெரி குட். இதான் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட் ரெடி? தீட்டை மினிமா எப்படி தேர்ந்தெடுத்து உங்க paksi symmetry எப்படி தேர்ந்தெடுத்து யூ அண்டர்ஸ்டாண்ட் ரெடி? சொல்லுங்க சார். இப்போ வந்து -4 இருக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த u இல்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா போய்க்கணும். u இருக்கியா? u கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு கோஆர்டினேட் கொடுக்கல பாருங்க. இந்த -2 அவங்க கொடுக்கல. அப்ப இது தேடுறதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சிருக்கோம். ஓகே. முதல் ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப் நான் வருவேன். இப்ப இங்க இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இது ஆன்சர் மாட்யூல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேசிக் 1 ஆஃப் இயர். அப்ப அடுத்த ஸ்டெப் வரும் பாருங்க. இப்ப ஓகே, இப்போ இது அதே மாதிரி தான். இது வந்து மேக்ஸிமா, இது மினிமா. இதுலயும் அதே மாதிரி தான். அங்க பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த வேல்யூவும் கொடுக்கல, இந்த வேல்யூவும் கொடுக்கல. அப்போ உங்களுக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கு. என்ன வேல்யூன்னு தெரியணும், இங்க ஒரு வேல்யூ தெரியணும். இப்ப நீங்க புரியுதுங்களா? சோ யூ நீட் டு ஃபைண்ட் தட். தேடுங்க பார்க்கலாம் என்ன வேல்யூன்னு. x என்னது, y என்ன சொல்லுங்க எனக்கு. நான் கொஞ்சம் பெருசாக்குறேன் so that you can zoom in back. நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி அந்த பாயிண்ட் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகே ரைட், கண்டுபிடிங்க பார்க்கலாம். x வந்து 2 சார். x வந்து 2. ஏன்னா இங்க வந்து 0, இங்க வந்து 4. அப்ப 0 plus 4 divide by 2 equals to 2. Very good. அப்ப 2. ஓகே, y வந்து இங்க பாருங்க. இப்ப வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்குற. அப்ப 1, இது 2, இது 3. every 5 lima kota. ஏன்னா மொத்தம் இங்க இருந்து இது வரலும் பாத்தீங்கன்னா lima belas kota வந்திருக்கும். இந்த மாதிரி டாக்கர் லைன்ல வந்து 10 கோத்தா இருக்கும். அப்ப 15 கோத்தா. lima belas கோத்தாக்கு 3 வரப்ப 1க்கு 5 கோத்தா. அப்ப இது 5, இங்க ஒரு 5, இங்க ஒரு 5. 1 2 3. அப்ப 5 கோத்தாக்கு 1. அதே மாதிரி தான் இங்கேயும் -1, -2, -3. அப்ப நமக்கு இந்த பாயிண்ட் வேணும். அப்ப இது -2. அப்ப நம்மளோட தீட்டை மினிமா வந்து 2 -2. புரியுது ஃபார்ம்? சார் எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். ஓகே, இப்ப நான் செஞ்சு பாத்தீங்கன்னாக்கா இது நான் என்ன டீச் பண்றேன்னா உங்களுக்கு அந்த ஸ்காலா எப்படி வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கிறது தான் கேள்வி இந்த இடத்துல. இப்ப சரிங்களா? திருப்பி நான் டீச் பண்றேன் பாருங்க. நம்மளுக்கு வந்து இப்ப எக்ஸும் வாயும் வேணும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளோட தீட்டை வந்து எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த தீட்டைக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஒன்னு இருக்கு, y வேல்யூ ஒன்னு இருக்கு. இது x, இது y. புரியுதுங்களா? இதுதான் பாலிங் டி பவா. அப்ப இது நேரா நான் போட்டேனாக்கா இங்க உள்ள ஒரு தீட்டையை கண்டுபிடிச்சாகணும். அதே மாதிரி இப்படி வந்தனாக்கா இங்க ஒரு தீட்டை கண்டுபிடிச்சாகணும். இந்த ரெண்டு தீட்டையும் சார்த்தா இருக்கு,
ஆனா பாயிண்ட் கொடுக்கல, வேல்யூ கொடுக்கல. இப்போ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க, இங்க வேல்யூ எல்லாம் இருக்கு பாருங்க, சரிங்களா? வேல்யூ வந்து எந்த மாதிரி வேணா வரலாம். கண்டான் டுவோ பேரு, இது வந்து கண்டான் டுவோல வந்திருக்கு, இதெல்லாம் டுவோல போயிருக்கு, ரெண்டாவது வாய்ப்பாடு. இது அஞ்சாவது வாய்ப்பாடுல போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? அது வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ஸ்காலா. அப்ப இதுக்கும் வந்து we need to find the value, right? ஓகேங்களா? பக்ஸி எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா இது பாருங்க, ஒரே லைன்ல இருக்கு, இது ரெண்டுமே வந்து ஒரே லைன்ல இருக்கு. Dia berada dalam line yang sama. நம்ம இது வந்து ஒரே லைன்ல இருக்கிறதுனால அப்ப பக்ஸி சிமெட்ரி ஃபார்முலா பாய்க்கலாம் நம்ம. அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்குங்க? 0. இங்க என்ன வேல்யூ இருக்கு? 4. ரைட், mau செஞ்ச மாதிரி bahagi 2. அப்ப 4/2 sama dengan 2. அப்ப பக்ஸி சிமெட்ரி sama dengan 2. அப்ப x வேல்யூ sama dengan 2. x கிடைச்சிருச்சு, ரைட்டா? இப்போ y செய்யணும். y க்கு ஃபார்முலா இல்ல அந்த மாதிரி. y வந்து நம்ம ஸ்காலாவை தான் ருஜு பண்ணி ஆகணும். எப்படி வந்து அவன் ஒரு ஸ்காலா போட்டுருக்கானா பார்க்கணும். ஆமா இருக்கு, எங்க பாருங்க, இது வந்து y தானே, இந்த y எடுத்து என்ன போட்டிருக்காங்க, இங்க தீகே போட்டிருக்காங்க. அப்ப இங்க தீகே, இங்க வந்து கோசம், இந்த இடத்துல கோசம், இங்க 3. கோசத்துல இருந்து 3க்கு எப்படி போனுச்சு, எவ்வளவு கோத்தா இருக்கு இன் பிட்வீன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இது வரலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா 15 கோத்தா இருக்கு, சரிங்களா? இந்த கோத்தா இருந்தீங்கன்னா 1 2 3 15 கோத்தா இருக்கும். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து மொத்தம் 15 கோத்தா. 15 கோத்தாக்கு வந்து நம்பர் வந்து 3 வந்திருக்கு. அப்ப பிரிச்சோம்னாக்கா 3 கோத்தாக்கு ஒரு நம்பர் 1 2, சோ 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், புரியுதுங்களா? அப்ப மேல அதே மாதிரி போறப்ப கீழே அதே மாதிரி தான் வரும், 5 கோத்தாக்கு ஒரு நம்பர். அப்ப கீழே வரப்ப நம்ம வெளியே சொன்னா நெகட்டிவ் வரும். அப்ப இது வந்து -1, இது -2, இது -3, சரிங்களா? அப்ப நமக்கு ஸ்காலா கிடைச்சிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்மளே நம்பர் எழுதி வச்சுப்பேன். எப்படி இங்க நம்பர் இருக்கோ இந்த மாதிரி நம்பர் இருக்குல்ல, இங்க நம்பர்லாம் இருக்கு பாருங்க, இதே மாதிரி நம்பர்லாம் வந்து நம்ம இங்க எழுதியாச்சு, நம்பர் வந்துருச்சு. இப்ப அப்ப இது வந்து 2 முதல்ல கிடைச்சிச்சு, நம்ம x வேல்யூ 2 கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ y வேல்யூ நேரா என்ன நம்பர் இருக்குங்க, -2. அப்ப கிராஃப் வந்து டுவோட -2, புரியுதுங்களா? புரியுதா? இது வந்து நான் உங்களுக்கு என்ன டீச் பண்றேன்னா மினிமா மேக்ஸிமா கண்டுபிடிச்சு டீச் பண்றேன். சொல்லுங்க சார். அந்த ரீமா பிளஸ் கோத்தா சொன்னீங்க, அது இன்னொரு வாட்டி இது பண்ணுங்க பாருங்க. இந்த பாருங்க, இப்ப இந்த நம்பர் இருக்குல்ல, இதான் 0, இந்த இடத்துல 0 இருக்கு. ஓகே, சோ இங்க தான் நமக்கு 0 இருக்கு. இப்ப எங்க இருக்கு 0? இந்த இடத்துல இருக்கு 0. இதான் 0, கிரீன் கலரே மார்க் பண்ற பாருங்க, இதான் 0 இருக்குங்க. ஓகே பாருங்க, இப்ப இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இது வரலும் வரப்ப இந்த சின்ன சின்ன கோத்தா இருக்குல்ல, உள்ள மொத்தத்துல கோத்தா இருக்கு 15 கோத்தா இருக்கும். ஏன்னா எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, இந்த டார்க்கர் லைன், இந்த டார்க்கர் லைன் இருக்குல்ல, இந்த டார்க்கர் லைனுக்கு வந்து இன் பிட்வீன் அந்த இந்த 2 டார்க்கர் லைன், இந்த பச்சை கோடு இருக்குல்ல, இந்த 2 பச்சை கோடுக்கு பெரிய கோடு திபாலான கோடு பாருங்க, திபாலான கோடு, இந்த திபாலான கோடுக்கு வந்து 2க்கும் நடுவில் வந்து 10 சின்ன கோத்தா இருக்கும். நார்மலாவே எல்லா கிராஃப் பேப்பரும் அப்படிதான் இருக்கும். அப்ப இது 10, இந்த லைட்டா இருக்கிறப்ப இந்த 2 பச்சைக்கு நடுவில் வந்து 5, அப்ப இது பார்த்தா தெரியும் 15 கோத்தா. இந்த 15 கோத்தாக்கு என்ன நம்பர் வந்து நம்மளுக்கு இப்ப 3. ஏன்னா கோசம் இந்த இடத்துல கோசம் இருக்கு, இங்க வரப்ப 3ஆ மாறிடுச்சு பாத்துங்க. இது வந்து x ஓட y, இது வந்து y, இது x ஓட நிலை, இது y ஓட நிலை, இது x, இது y. அப்ப x கோசம், y 3. இந்த இடத்துல y வந்து கோசம், கோசத்துல இருந்து 3க்கு பேருக்கு நடுவில் வந்து 15 கோத்தா இருக்கு. அப்ப 15 bahagi dengan 3 பண்ணோம்னாக்கா 5. அப்ப நம்ம அவன் வந்து 5 பிரிச்சிருக்க அந்த கோத்தாவை. அப்ப 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், 5 கோத்தாக்கு ஒரு நம்பர் வரும். புரிஞ்சுங்களா? அப்ப மேல எப்படி ஃபாலோ பண்றோமோ அதே மாதிரி தான் கீழேயும் ஃபாலோ பண்ணோம். 5 கோத்தாக்கு ஒரு நம்பர், இப்போ இந்த 5 கோத்தாக்கு ஒரு நம்பர் -7, இந்த 5 கோத்தாக்கு ஒரு நம்பர் -2, இந்த 5 கோத்தாக்கு ஒரு நம்பர் -3. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் முதலையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். பாத்தீங்கன்னாக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா பாருங்க, இங்க வந்து கோசம், இது வந்து கோசம், இது வந்து 5. அப்ப இதுக்கு நடுவுல மொத்தம் 10 கோத்தா இருக்கு. ஓகேவா? அப்ப 10 கோத்தா இருக்கிறப்ப நம்பர் வந்து 5 தான் வந்திருக்கு. அப்ப 10 bahagi dengan 5 sama dengan
duo. அப்ப ரெண்டு கோத்தா பாருங்க, அதான் ரெண்டு கோத்தாக்கு ஒரு நம்பர், அப்ப 1 2 கோத்தா போயிட்டு இருக்கு. அதான் அப்படி போட்டேன் நான். ஏன் ரெண்டு கோத்தானா இதான் காரணம். 0 to 5 10 boxes 10 boxes divide by 5. ஏன் 5னா டிஜிட் லீமா அவங்க கொடுத்துட்டாரு மாதிரி. அப்ப ஒரு நம்பருக்கு ரெண்டு கோத்தா மேல உள்ளதுல. இப்ப கீழே வர்றப்ப அதே நம்ம செய்யறப்ப இங்க பாருங்க, இங்க 15 கோத்தாக்கு 3, அப்ப பாக்கி பண்ணாக்க 5 கோத்தாக்கு ஒரு நம்பர். இதுதான் ஸ்காலா சொல்லுவாங்க. அப்ப அந்த கோத்தோட வேல்யூ அக்கன் ரூபா அமங் ஈக்குவல் கிராஃப். புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்ப இந்த வீடியோ எதுக்குனாக்கா, இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னல புஞ்சன்னு ஒன்று பேசியிருந்தால, இப்ப உங்களுக்கு ஒரு கிராஃப் இருக்கு. இந்த கிராஃப் கிராஸ் பண்றப்ப இந்த இடத்துல ஒரு புஞ்சர், இங்க ஒரு புஞ்சரே, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ இருக்கு. இதுதான் நம்ம வந்து புஞ்சர்னு சொல்லுவோம். இப்ப இந்த ரெண்டு வேல்யூ இருந்தாதான் உங்களால பக்சி சிமெட்ரி என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுச்சனே? இதான் இப்ப படிச்சோம் நம்ம. இப்ப புஞ்ச அவன் கொடுத்துட்டனால பக்சி சிமெட்ரியை கண்டுபிடிச்சிட்டீங்க. புஞ்ச அவன் கொடுக்கலன்னா எப்படி புஞ்ச தேடுவீங்க? புஞ்ச தேடினாதான் பக்சி சிமெட்ரி வரும். புஞ்ச இல்லைன்னா பக்சி சிமெட்ரி வராது. புரியுதுங்களா? So we have to do that. அப்போ உங்களுக்கு தெரியணும் எப்படி புஞ்ச தேடணும் அப்படின்றது தெரியணும். பைரட் அதோட மெத்தட் எப்படின்னா, நம்ம வந்து அந்த பெர்சமான் குவாட்ராட்டிக்கை ஃபக்டோர்கன் பண்ணணும். ஃபக்டோர்கன் பண்ணாதான் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். பட் ஆனா உங்களுக்கு டீச் பண்ணல. ஏன் டீச் பண்ணலன்னா அந்த வேலையை நம்ம கால்குலேட்டர் செஞ்சு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ கால்குலேட்டர் will let us know how to do that. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு யூடியூப்ல நார்மல் யூடியூப்ல இருந்து நான் காமிக்கிறேன். உங்களுக்கு கால்குலேட்டர் செஞ்சுனாக்கா உங்களுக்கு வீடியோ காமிக்க முடியாதுங்க. நான் அந்த யூடியூப் காமிக்கிறேன். அந்த யூடியூப் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஏபிசி எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த ஏபிசி தெரியும்ன்றப்ப கால்குலேட்டர் போய் கீன் பண்ணீங்கன்னா you should know. ஓகே, அப்ப அவங்க செய்யற பாத்துக்கங்க. இதான் கேள்வி. இப்ப சோ ஒன்னாவது கேள்வி வந்து x cos 2 தோலா 2x தோலா 8. இப்ப இதோட புஞ்சை கண்டுபிடிக்கணும். ரிமெம்பர் நான் சொன்னல புஞ்சன்றது அந்த கிராஃப் எங்க பக்சி x வந்து பக்சி xல எங்க வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு. அந்த கிராஃப் பக்சி x இருக்கப்ப அந்த பக்சி xல டிமாண்ட் tempat dia akan bersilang. அப்ப அந்த ரெண்டு வேல்யூ முதல்ல நமக்கு அந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்ம சொந்தமா கால்குலேட்டர்ல தேட போறோம். இப்ப பாருங்க சொந்த சத்துல பாருங்க கால்குலேட்டர் அவன் கேள்வி கொடுத்துறான். என்ன கேள்வி கொடுத்துருக்கான்? x cos 2 tolak 2x tolak 8. சரிங்களா? இதுதான் persamaan. அப்ப இந்த persamaan வச்சு we need to find what is ABC. சரிங்களா? இப்ப ABC பாய்ச்சி நம்ம தேட போறோம். அதுக்கு எங்க பண்ணா ஈக்குவேன், கால்குலேட்டர்ல ஈக்குவேன் செய்யணும். இப்ப சொல்றேன் ஈக்குவேனுக்கு எப்படி போகணும்னாக்கா கொஞ்ச நேரங்க பட்டாசு முடிச்சிடலாம். கொஞ்ச நேரங்க. ஓகேடா. சோ இப்போ கால்குலேட்டர்ல வந்து நமக்கு ஈக்குவேன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து கால்குலேட்டர் ஈக்குவேன் போனோம். எப்படி ஈக்குவேன் போனோம்னாக்கா அந்த மோட் இருக்குல்ல, அந்த மோட்ல போய் நம்ம பிரஸ் பண்ணணும். ஓகே பாருங்க, இந்த கால்குலேட்டர் வச்சீங்கன்னாக்கா மோட்ல 1 2 3 பாருங்க EQN வராங்க. ஸோ EQN வந்தோடனே you need to choose number 1. EQNல you need to choose number 1. ஓகே, அன்னோன் வரும். அன்னோன் நம்மளுக்கு தேவையில்லை. இப்ப மேல அந்த ரிப்ளேன் ஒரு ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோல ரைட் ஹேண்ட் சைடு பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அன்னோன் வந்து டிகிரிக்கு மாறும். டிகிரிக்கு மாறின பிறகு டிகிரியில கிட்டக்கு நம்பி டுவோ, ஏன்னா கோச டுவோ தான் இருக்காங்க. அப்ப கிட்ட 2x தான் இருக்குன்றப்ப நம்ம டிகிரி வந்து டுவோ சூஸ் பண்ணணும். நம்ம அந்த டுவோ பிரஸ் பண்ண கையோட நம்ம கிட்ட கேட்கும் ஏ வேல்யூ என்னது. இந்த ஏ வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, கால்குலேட்டர் டீச் பண்ணல ஏபிசி, அது செய்யணும். சோ கிட்ட ருஜு பட சோலன். அப்ப அந்த பெர்சமான்ல ஏ என்னன்னு பார்க்கணும். இப்ப இதுல ஏ பார்த்தோம்னா சம்படுங்க. ஏன்னா ஏ வந்து சம்பளம் என்னத்துற ஏ வந்து x 1 ஏ வந்து 1 பாருங்க, அவன் ஏ 1 தட்டிட்டான். பி என்னது -2 sir. -2 right? Then he press -2, B -2. ஓகேவா? Then C என்னது
-8. -8. ஸோ -8 ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணோன்னா சம்மடுங்க தட்டினாக்கா எக்ஸ் கொடுத்துரும். இப்போ எக்ஸ் வேல்யூ என்னதுங்க 4. 2 வேல்யூ வரும். எக்ஸுக்கு வந்து kita akan dapat 2 வேல்யூ. satu ialah 4, another one வந்து திருப்பி சம்மடுங்க ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, திருப்பி ப்ரெஸ் பண்ணா எக்ஸ் duo சம்மடுங்க நெகட்டிவ் duo. இதுதான் அந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வச்சு நம்ம பக்சி சிமெட்ரி கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து kita akan cari menggunakan kaedah faktor. By right நான் வந்து உங்களுக்கு ஃபேக்டர் சொல்லி கொடுத்துட்டு ஃபேக்டர் மூலமா தான் செஞ்சிருக்கணும் இத. சரிங்களா? பட் ஃபேக்டர் நம்ம படிச்சு கொடுக்காதனால நான் கால்குலேட்டர் செய்ய சொல்றேன் நான். சொல்லுங்கயா. சார் இப்ப அந்த ஏ வந்துச்சுல, ஏ கேள்வி தீர்வு வந்துச்சுல, அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் 2 தர சொன்னீங்க. ஆமா, தட்டுனேன். தட்டிட்டு அப்புறம் திரும்பி -8 தட்டினோன்னு அது அப்படியே காட்டுது. உங்களுக்கு மாதிரி காட்ட மாட்டேது. ஏன்? எனக்கு உங்க கால்குலேட்டர் என்ன கால்குலேட்டர் பைக்? இதே கால்குலேட்டர் வேற கால்குலேட்டரா? அதேதான் சார். அதே தானே உங்களுக்கு விட வந்து இந்த மாதிரி தட்டணும். இப்போ கால்குலேட்டர் தட்டுற மாதிரி தட்டின விட வரும் உங்களுக்கு. ஒன்னு வாட்டி தட்டுங்க சார், நான் அதே ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இன்னொரு வாட்டி கரெக்டா தான் வருது சார். ஓகே, சரி, இப்போ வெயிட் பண்ணீங்க. நான் அப்போ சொந்தோ டுவோ சொந்தோ தீக செய்யறப்ப நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே, சரி, ஓகே, ரைட். பாருங்க, அப்போ அவனுக்கு 2 கிடைச்சிருச்சு. சரிங்களா? இப்போ அவன் ஃபேக்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம், பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வந்து நான் இன்னைக்கு கிளாஸ்ல லிங்க் பண்ணி விடுறேன். நீங்க ருஜு பண்ணீங்கன்னா அப்போ உங்க சவுண்டோட கேட்கும். இது ஃபேக்டர் பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலியா dia rujuk kepada faktor. இப்போ எப்படி வந்து கால்குலேட்டர்ல இருந்து ஃபேக்டருக்கு போறோம்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்றாங்க. இது வந்து ஃபார்ம் 2 சிலபஸ்ல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நாலேஜ் டசன்ட் மேட்டர். நான் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. இன்னைக்கு எனக்கு வேண்டியது, உங்களுக்கு தெரிய வேண்டியது அந்த 4 நெகட்டிவ் 2 அந்த புஞ்சே தான் எனக்கு வேணும். இப்போ அது எப்படி கால்குலேட்டர் கொடுத்துச்சுல, இதை வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போறோம். இப்போ புரியுதுங்களா? ஓகே, ரைட். இப்போ பாருங்க, அவன் ஃபேக்டர் பண்ணி எழுதிடுறான் பாருங்க. இப்போ மேல உள்ளத ஃபேக்டர் பண்ணனே bracket x tolak 4 tutup bracket x tambah 2 sama dengan 0. இதுதான் ஃபேக்டர். இப்போ இந்த கீழ உள்ளத நீங்க கம்பைன் பண்ணீங்கன்னா x tolak 4 x tambah 2 நான் டீச் பண்ண மாதிரி உங்களுக்கு மேல உள்ளத விட கிடைக்கும். பை ரைட். இதுதான் எப்படி கம்பைன் பண்ணிட்டு ஃபேக்டர் பண்றதுன்னு அர்த்தம். இது வந்து கால்குலேட்டர்ல செஞ்சிரலாம் ஆக்சுவலி. சரிங்களா? ஓகே, ரைட். contoh 1 முடிச்சாச்சு. நான் கிட்ட போய் contoh 2 போலாம். சரிங்களா? அப்ப contoh 2 ஃபாலோ பண்ணுங்க. கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா நீங்களே contoh 3 கால்குலேட்டர் நீங்களே தட்டி பாருங்க, உங்களுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. சோ இப்போ திருப்பி ஏ கேட்கும். ஓகே, ஏ வந்து இப்போ எங்க என்ன இருக்கு? ஓகே, அவன் ரீசெட் பண்ணிடுறாங்க. திருப்பி முதல்ல இருந்து வருவான். ஓகே, அழிச்சாச்சு. திருப்பி ஈக்குவேனுக்கு போனோம். இப்போ 1வது மோட் 2 3 ஈக்குவேன்ல நம்பர் 1 சூஸ் பண்ணணும். ஓகேவா? சூஸ் பண்ண பிறகு அன்னோன்ல ரைட்ல பிரஸ் பண்ணணும். சொல்லுங்க, அந்த ரிஸ்டர் எங்க இருந்துச்சு முதல்ல? அது ரீஸ்டார்ட் பண்ணீங்களா? ரீஸ்டார்ட் வந்து ஷிஃப்ட் மோட், ஷிஃப்ட் தட்ட பிறகு மோட் தட்டணும். அப்புறம் 1 2 3 வரும், நீங்க 3 தட்டணும். அப்புறம் 2 தடவை சம்மடுங்க. ஓகே, அப்புறம் 2 தடவை 3 தட்டின பிறகு நீங்க 2 தடவை சம்மடுங்க தட்டணும். 2 தடவை சம்மடுங்க தட்டினீங்கன்னா அது ரீசெட் ஆயிரும். ஓகேவா? சார் ட்ரை பண்றேன். ஓகே, நான் வீடியோ திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. ரீசெட் பண்றது மட்டும். ஓகே சார், வந்துச்சு. ஓகே, ரைட். ஓகே, இப்போ திருப்பி பார்ப்போம். நம்பர் 1 அப்புறம் ரைட். ஓகே, எனக்கு இது மட்டும் தான் வேணும். புரிஞ்சுச்சு இந்த இடத்துல? எனி क्वेश्चंस? எல்லாத்தையும் கிடைச்சா? டுவோ நெகட்டிவ் அவ்வளவு தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே, இந்த கேள்வி சொந்த டுவோ அவங்க சேர்த்து நீங்களும் செஞ்சு விட செக் பண்ணுங்க. ரைட்டா பாத்துக்கங்க.
A sama dengan 2, B sama dengan negatif 11, C sama dengan negatif 6. Kalau dalam tak tahu apa. Ya, reset பண்ண அவசியம் இல்ல. தப்பாய reset pun தப்பு. நீங்க திருப்பி போயிட்டு தட்ட வேண்டியதுதான். எஸ் அப்படி ரீசெட் பண்ணி திருப்பி வரணும் அவசியம் இல்லை. நேராவே நீங்க திருப்பி கண்டினியூ பண்றப்ப ABC நீங்க மாத்திக்கலாம். முதல்ல இருந்தா வரணும் அவசியம் கிடையாது. செஞ்சாச்சு. A சமடங்க என்ன, B சமடங்க 0.5. தித்திய பெருப்பான் வந்துச்சுனாக்கா நீங்க வந்து ஃபிராக்ஷனுக்கு மாத்திக்கலாம். எந்த பட்டன் சொன்னாக்கா கல்குலேட்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அது கீழே பாருங்க, அதை பாருங்க பிரஸ் பண்றாங்களே, அந்த பட்டனை தட்டினீங்கன்னா அது பச்சானுக்கு மாறிடும். பச்சான் நெகட்டிவ் 1/2. அதுதான் ஆன்சர். சோ இப்போ நமக்கு வந்து இது கிடைச்சிருச்சு. ரெண்டு பொஞ்சே கிடைச்சிருச்சு. ஒன்னு 6, ஒன்னு நெகட்டிவ் 1/2. சரி சொல்லுங்க. சாரி சார், அந்த மோட்ல போயிட்டு மோட்டு முதல்ல போயிட்டு அந்த ரெண்டாவது மோட் தரணுமா? எதுக்கு? ஈக்குவேஷன் போறதுக்கு ரீசெட் பண்றதுக்கா? அந்த ஈக்குவேஷன் போறதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் போறதுக்கு மோட் நீங்க 2 தடவை தட்டணும். 1 2 ஈக்குவேஷன் பேர் வரும். ஓகே தட்டிட்டு ஈக்குவேஷன் வந்தவனே 1 தட்டணும். ஓகே 1 தட்டின பிறகு நடுவுல ஏரோவா ரைட் தட்டணும். ஏன்னா 1 தட்டனோட உங்களுக்கு அன்னோன் வரும். அன்னோன் எனக்கு வேண்டாம், எனக்கு டிகிரி தான் வேணும். அந்த ஏரோட ரைட் ஹேண்ட் சைடு ரிப்ளேக்கு ஓகே டிகிரி அப்புறம் 2 டிகிரில 2 தட்டணும். ஓகே 2 அப்ப A வந்துருச்சு. அப்ப A கீன் பண்ணுங்க. A என்னது B என்ன கீன் பண்ணாக்கா உங்களுக்கு அந்த X வேல்யூ கிடைச்சிரும். ஓ 2 B நெகட்டிவ் 11, C நெகட்டிவ் 6. அவன் இப்ப செய்யறது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, அது உங்களோட எக்ஸ்ட்ரா நாலேஜ். எப்படி ஃபேக்டர் பண்ணன்றது எனக்கு வேண்டியது இந்த X வேல்யூ. X 6, X நெகட்டிவ் 1/2, அதுதான் எனக்கு வேணும். சோ உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா வெரி குட். ஓகே, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட்டா வேணும். நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். இன்னொரு கிளிப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம we can jump off to our classல. இது வந்து இந்த வீடியோ நீங்க திருப்பி பாருங்க, நான் வீடியோ ஷேர் பண்றேன் அப்புறமேட்டு. ஓகே, லாஸ்ட் ஒன். ஈக்குவேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அன்னோன் வேணா, டிகிரி போயிட்டு டூவர். ஓகே, டிகிரி டூவர்ல A வந்து டூவர் கீன் பண்ணுங்க. X என்ன வருது பாருங்க. டூவர். B வந்து +1. பாசிட்டிவ் தட்ட தேவையில்ல, ஜஸ்ட் 1 மட்டும் பண்ற போதும். 1. C வந்து -6. நெகட்டிவ் போட்டாவுனா அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அப்ப பாருங்க, இது பர்பிள் ஆன் வருது. ஓகேயா, 1.5. சோ purple on வரப்ப jangan ambil purple on lah, pergi pada pecahan. திருப்பி தட்டுங்க. அத தட்டினீங்கன்னா பாருங்க, இது 3 purple on வருது, 3 pecahan. இந்த மாதிரி எடுக்காதீங்க, திருப்பி இதை மாத்தணும். எப்படி மாத்துவீங்கன்னா அதேதான், ஆனா ஷிஃப்ட் தட்டிட்டு அந்த பட்டன் ரிப்பீட் பண்ணுங்க. ஷிஃப்ட் திருப்பி அந்த பட்டன் pecahan பட்டன் தட்டினா மாறும். 3/2. ஷிஃப்ட் அது இது வந்து மலாயில வந்து pecahan bercampur சொல்லுவாங்க. pecahan bercampur வேண்டாம். kita kena ada pecahan tidak wajar. Jadi pecahan tidak wajar so jawapan kalau boleh kita kena tulis pecahan tidak wajar. ஏன்னா ஃபேக்டர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க சார். அந்த B என்ன வந்துச்சு? X 1. இப்ப B வந்து 1. ஆமா, X 1, B 1, B 1 நெகட்டிவ், C வந்து நெகட்டிவ் 6. சோ ஒரு X வந்து 3/2, ஒரு X வந்து -2. ஓகேங்களா? pecahanல வந்துச்சுனாக்கா பர்பிளால வந்துச்சுனா pecahan மாத்திக்கீங்க. ஓகே, சோ இதுதான். சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி நீங்க வந்து punca macam mana kamu nak cari punca ataupun dikatakan pintasan X, boleh dikatakan pintasan X, yang mana graf tu bersilang pada paksi X. Di mana graf tu bersilang pada paksi X. அது என்னக்கா இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதோட வேல்யூ என்னதுங்க? 2. இதோட வேல்யூ இங்க 0, இதோட வேல்யூ இங்க 8. இந்த 0ம் 8 இருக்குல, இந்த கிராஃப்ல அவன் கொடுத்துட்டான். இப்ப கொடுக்கலன்னா எப்படி தேடணும்னா கால்குலேட்டர் செஞ்சோமா அதுதான். அதே மாதிரி தான் இங்க, இது வந்து -4, இது வந்து கோசம். இந்த 0வும் -4 கொடுத்துட்டான். அப்ப நம்ம சொன்னாங்க பக்சி சிமெட்ரி செஞ்சிட்டோம். இப்ப இது கொடுக்கலனாக்கா kita kena rujuk pada
kalkulator untuk mencari nilai dia. Nilai apa? Nilai punca. Apa itu punca? Ni graf. Graf itu di mana memintas ataupun bersentuh ataupun bertemu paksi X. Okey? Itu boleh dikatakan juga pintasan X. Maka graf ni ada dua pintasan X. Yang ini dan yang ini. Dua pintasan X. சரிங்களா? ஓகே ரைட். இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதுவும் நான் ஸ்கிப் பண்ணி ரீச் பண்ணிட்டேன் நானு. பக்சி சிமெட்ரியோட சார் இங்கிலீஷ்ல என்ன வரும் சார்? ஏரியா பிண்டாசன் சொல்லுவாங்க. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சோம்னா ரூட் வேல்யூ தான் கண்டுபிடிச்சோம். கால்குலேட்டர் செஞ்சிச்சுல அந்த ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சுல அதெல்லாம் கிட்ட பங்கிறது ரூட் வேல்யூ. ரூட் மீன்ஸ் where the graph meet y x axis. இந்த x axis இருக்குல இந்த x axis அந்த graph எங்க மீட் பண்ணுதோ that place we called it root. அப்ப இதோட ரூட் வேல்யூ வந்து -4 and 0. புரியுதுங்களா? and then இதோட ரூட் வேல்யூ வந்து 0 and 8. ரூட் வேல்யூல ரூட் தான் சொல்லுவாங்க அது இங்கிலீஷ்ல. மலையில வந்து புஞ்சன்னு சொல்லுவாங்க இத. பாம்? ஓகே? இப்ப இது ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ். என்னன்னாக்கா ஒரே கிராஃப் பாருங்க. இது வந்து ஒரே கிராஃப். இந்த கிராஃப்ல ரெண்டு விதமான ஏ இருக்கு. ஏ வந்து வேல்யூ ஏற ஏற ஏ ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா கிராஃப் வந்து நேரோ ஆகும். நேரோ ஆனா உள்ள போறோம். ஏ ஓட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா கிராஃப் வந்து வைட் ஆகும். வைட் மீன்ஸ் கம்பாங் ஆயிட்டே போகும். ஏ வந்து A1க்கும் A2க்கும் முத ரெண்டு இருந்துச்சு. அப்ப ஒரு கிராஃப் இருக்கும். ரைட். ரெண்டு வந்து இந்த கிராஃப்ல இருக்கும் வச்சுக்கோங்களேன். அப்ப இதே வந்து 1 ஆச்சு. ரெண்டு வந்து 3 ஆகுது. கிராஃப் வேல்யூ பெருசாகுது. பெருசாகுதுன்னா கிராஃப் உள்ள போயிடும். இதுவே ஏ வேல்யூ சின்னதாச்சுன்னா வெளியே வந்துடும். புரியுதுங்களா? இது நாலேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கிராஃப் வந்து ஆப்ஜெக்டிவ் கேள்வியில வரும். ப்ரிடிக்ட் பண்றதுக்கு எந்த கிராஃப் எப்படி வரும் சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. பக்சி சிமெட்ரி நான் திருப்பி உங்களுக்கு அப்ப ரிப்பீட் பண்றேன். ஓகே. இங்க சொந்தோ இருக்கு. ஓகே. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? நீலாய் சி கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இது கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுவோம். இப்ப நான் உங்களுக்கு வந்து கேள்வி கொடுக்கணும். புஞ்ச தேடுற கேள்வி. ரைட்டா? Let me see whether you can find punca or not. Okay, bagi setiap yang berikut tentukan sama ada nilai berikut mereka punca bersama. Okay, dah. Itu பாருங்க. ரெண்டாவது கேள்வி. சரிங்க பார்க்கலாம். A B C D கால்குலேட்டர்ல பாய்ச்சி இந்த வேல்யூ ரைட்டா ராங்கான்னு சொல்லுங்க என்கிட்ட. இப்போ இந்த இருக்குல இது A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ கால்குலேட்டர்ல கீன் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லும் இதுதான் புஞ்சன்னு. தீகவும் டுவோ வந்துச்சுன்னா பத்தோல். தீகவும் டுவோ வரலன்னா தீரா பத்தோல். செக் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க செய்யுங்க. கரெக்ட் sir. Okay, number B. ராங் அது நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்னு வரும். ராங் புஞ்சவா இல்ல ஒன்னு ரைட்டா ஒன்னு ராங்கா? ஒன்னு ரைட் ஒன்னு ராங். ஒன்னு ரைட் ஒன்னு ராங். எது ரைட்? ஒன்னு ரைட்டா 1 or 2 ரைட்டா? ஒன்னு ரைட். இது ரைட் இது ராங்லா? ஓகே. சி வந்து டோட்டலா எல்லாம் ராங். எல்லாமே ராங். வெரி குட். தெபாலியா வந்திருக்கு சார். அது பிரச்சனை இல்ல. முன்னுக்கு பின்னால வந்து பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நெகட்டிவ் சத்துப்பத்திக்கு நெகட்டிவ் வந்துச்சா டசன்ட் மேட்டர். முன்னுக்கு பின்னால பிரச்சனை இல்ல. இந்த ரெண்டு நம்பர் இருந்துச்சா இல்லையா தான் கேள்வி. இருந்துச்சா இல்லையா? x வந்து 2. ஓகே. அப்புறம் ஒன்னு x க்கு 2 வந்து -1/3. ஓகே. அப்ப இந்த நெகட்டிவ் இங்க வந்திருக்க கூடாது. ராங்கா இருக்கு. ரைட்டா? வரணும் வரல. அப்ப ராங்கா மீன்ஸ் இது ராங்கா. புரியுதுங்களா? நெகட்டிவ் இல்லனாலும் ராங். அங்க ஆன்சர் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா இங்க இருக்கணும். அங்க இல்லனா இங்க இருக்க கூடாது. இது வந்து Wrong, sir. சி ராங் சார். டி ராங். வெரி குட். உங்களுக்கு புரியுது எப்படி புரிஞ்சுட்டீங்க? தெரிஞ்சு. சார்